அபி ராகவ் எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கே இருக்கான் திருடன், கண்டிப்பாக அவன் கையில் கிடச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனில் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. அப்போ சுந்தரி அப்படியே வராங்க. என்னத்த பண்ணுறீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு. அதுவா ஆகாஷ் அவனுக்கு என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே என்னை திருடன் நினச்சிட்டு எல்லாரும் வந்து கட்டையை எடுத்துகிட்டு என்னை அடிக்க வராங்க அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. நான் உங்களை எதுவும் பண்ண வேணாம் தானே சொன்னேன், ஏதாவது ஒன்று பண்ணி இப்படி பண்ணுறது அப்படின்னு முரளி அப்படியே கோவப்படுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பக்கமாக போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அப்படியே போகிறாங்க சுந்தரி. அப்படியே முரளி பார்க்குறாரு, ஐயோ அணு எல்லாம் இந்த பக்கம் வராங்களே, கண்டிப்பாக நம்மளை அடிச்சிருவாங்களே திருடன் நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒளிராரு செடிக்குள்ளலாம். அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து முரளி மேலே போத்துறாங்க. போத்திட்டு கட்டையை வச்சு அடிக்கிறாங்க. எல்லாம் ஓடி வாங்க, திருட மாட்டிக்கிட்டான், ஓடி வாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஓடி வராங்க. போட்டு அடிக்கிறாங்க. நல்லா அடிங்க, திருடனை நல்லா அடிங்க, திருடன் தான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அடிக்கிறாங்க. ராகவ், ஆகாஷ் எல்லாருமே அடிக்கிறாங்க. ஐயோ வலி தாங்க முடியலையே, நல்லா மாட்டை விட்டுட்டாங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காரு. அப்படியே எல்லாரையும் பிடிச்சி தள்ளிட்டு அங்கேருந்து முரளி அப்படி தப்பிச்சு ஓடுறாரு. அதே மாதிரி சுந்தரியும் போட்டு அடிக்கிறாங்க. ஐயோ வலி தாங்க முடியலையே அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. அவங்களும் பிடிச்சி தள்ளிட்டு ஓடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. திருட தப்பிச்சு ஓடிட்டான், இன்னொரு வாட்டி மாட்டுவான் அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. ஆமாம், இவ்வளோ நடக்குது, எங்கே சுந்தரி முரளி 2 பேரை காணும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. 2 பேருமே ஐயோ வலி தாங்க முடியலையே அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. என்னங்காச்சு உங்களுக்கு அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. அதுவா, திருடன் ஓடினான்ல, அவனை நான் பிடிக்க போனேன், அவன் என்னை அடிச்சுட்டு ஓடிட்டான், அவன் பெரிய கட்டை வச்சிருந்தான் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஐயோ அந்த திருடன் இன்னொரு வாட்டி வரட்டும், கை கால்லாம் உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்கிறாரு. சுந்தரியும் சொல்கிறாங்க, என்னையும் போட்டு அடிச்சுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அஞ்சலி, நீ போயிட்டு முரளியை கூட்டிகிட்டு போய் ஒத்தரம் கொடு போமா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே தொடுறாங்க. ஐயோ அஞ்சலி தொடாதீங்க, வலி தாங்க முடியல அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சுந்தரி இருக்காங்க. அப்போ அபி கேட்குறாங்க, அத்தை உங்களுக்கு நான் ஒத்தரம் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுந்தரியும் கோவமாக போகிறாங்க. அபி ராகவ் 2 பேருமே ரூம்குள்ளே போகிறாங்க. கதவை லாக் பண்ணிட்டோன்னே அபி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. தாங்க முடியாமல் சிரிக்கிறாங்க. முரளியை போட்டு நல்லா அடிச்சிட்டோம், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ராகவ் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே பார்க்குறாரு. அனு, அஞ்சலி 2 பேருமே சேர்ந்து பேசிக்கிறாங்க. ஆமாம், அத்தையை சேர்த்து எதுக்காக வந்து அடி வாங்கினாங்க அப்படின்னு அனு கேட்குறாங்க. உன்னோட ரூம் அவங்க தான் ஒட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அவங்க எதுக்காக என்னோட ரூம் அண்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனு கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை அபி. நல்லா அடி வாங்கினாங்கல்ல, அது போதும். நாம் முரளின்னு தெரிஞ்சு தான் அடித்தோம், ஆனால் அத்தை தெரியாமல் அடி வாங்கிட்டாங்க. ஆமாம், அடி வாங்கும் போது எதுக்காக அவங்க ஒரு வார்த்தை கூட கத்தவே இல்லை அப்படின்னு அனு கேட்குறாங்க. கத்தனா தெரிஞ்சிடும்ல, அதனால தான் அவங்க கத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க. அப்போ அஞ்சலி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ பிறந்த உடனே நீ, நான், அப்பா எல்லாமே நமக்கு போகலாம், கார்டனுக்கு அங்கே போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து முரளி வராரு. வந்த உடனே கேட்குறாரு அஞ்சலி கிட்ட, என்ன அஞ்சலி தானாக ஏதோ பேசிகிட்டு இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வாங்க ஒன்றும் இல்லை, நான் பாப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள், நான் எல்லாருமே சேர்ந்து பாப்பா எல்லாருமே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் இதை தாங்க எதிர்பார்த்தேன், எப்போவுமே நீங்கள் என் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நடக்குது, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அஞ்சலி, உங்களுக்கு என்ன வேணால் என்கிட்ட கேளுங்க, நான் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அப்படியே கையை பிடிச்சிக்கிறாரு. அப்படியே ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக பாட்டி வராங்க. வந்த உடனே, என்ன முரளி நீ எக்ஸாம் எழுத போனீங்க, நல்லா எழுதுனியா அப்படின்னு கேட்குறாங்க. சூப்பராக எழுதின பாட்டி, நல்லா தான் எழுதினேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. சரிப்பா சரி. 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கேருந்து அபி வராங்க. ஒரு பேக்கு கொடுக்குறாங்க அஞ்சலி கிட்ட. அக்கா நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது அபி, ஜீப் இருக்குது, கார் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பார்க்குறாங்க. கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு முரளியும் பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, இல்லை குழந்தெல்லாம் பிறக்கிறதா இருந்தால் பொம்மை தான் வாங்கி தருவாங்க, நீங்கள் என்ன ஜீப்பு காரு இப்படி வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு. இல்லை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இதில் என்ன அபி இருக்குது, நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான், நீ உண்மையான ஒரு அன்போடு நீ கொடுக்குற எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஆமாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, நான் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீயே ஒரு ஆயுதத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்ட அபி, இது போதும் எனக்கு அப்படின்னு அப்படியே காரெல்லாம் அப்படியே ஓட்டி ஓட்டி பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி கொடுங்க அஞ்சலி, எல்லாமே பத்திரமா கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அடுக்கிறாரு. அடிக்கிட்டு அஞ்சலி கிட்ட காட்டுறாரு. என்ன நல்லா இருக்கா, கரெக்டாக அடிக்கிறக்கண்ணா அப்படி, சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிட்டு இருக்காங்க.
சரி நான் உள்ளே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே அப்படி யோசிக்கிறாரு, கண்டிப்பாக நான் இதை வச்சு ஏதாவது ஒரு பிளான் போடணும், உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. சுந்தரியும் டென்ஷனாக இருக்காங்க. ஆமாம், இந்த அணு மாசமாக இருக்காளா இல்லையா எதுவுமே தெரிய மாட்டுதே, ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும், அவளை விடவே கூடாது, அவள் மாசமாலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வா, நாடி பிடிச்சி பார்க்கணும், மாசமாக இருக்காளான்னு கண்டுபிடிக்கணும் என்னோட மருமக அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. சரி சரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வராங்க. வா வா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாரு, இவங்கள தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவங்க நாடி பிடிச்சி பார்த்து சூப்பராக சொல்லுவாங்க, புரியுதா, உன் மருமக மாசமாக இருக்காளா இல்லையான்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நான் என் மருமக வரா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வராங்க. அத்தை நான் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஜூஸ் வாங்கி குடிக்கிறாங்க. உட்காருமா, பக்கத்தில் உட்காரு, எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொன்னாங்க, நான் வந்துட்டு நாடி பிடிச்சி பார்ப்பேன், காட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வைத்தியர். அப்படியே வந்துட்டு கையை காட்டுறாங்க. பார்த்தவொடனே பார்த்துட்டாங்க. சரிம்மா ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அனு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுந்தரி சொல்கிறாங்க. அப்போ சுந்தரி கேட்குறாங்க, என்ன நடந்தது, அப்போ அவள் மாசமாக இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் மருமக மாசமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோனையும் அப்படியே சுந்தரி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, நான் வந்த நேரமே சரியில்லை போல இருக்குது, உண்மையாகவே உன் மருமக மாசமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்க. அப்படியே டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. ஒன்றுமே பேச முடியல, பயங்கரமாக கோபம் வருது. அப்போது அணு மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக வராங்க அபி. வந்தவொடனே அப்படி பார்க்குறாங்க. என்னத்த உங்களுக்கு அடி வாங்கினது ரொம்ப முடியலையோ, நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை சுந்தரி. அவ்வளோ கோவம் வருது. அபி பேச பேச அமைதியாக ரூம்குள்ளே போகிறாங்க. போனோன்னு யோசிக்கிறாங்க, என்னடா கோவப்படுற மாதிரி கோவப்பட்டுட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கீங்களா, 2 பேரும் சேர்ந்து என்ன முட்டாள ஆக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரிக்கு கோவமாக வருது. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நான் நினச்சேன், சேர்ந்து வாழ்ந்து என்கிட்டயே காட்டுறீங்களா, விடமாட்டேன், கண்டிப்பாக விடமாட்டேன், அந்த அணுக்கு ஒரு வாரிசு வர விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. சேர்ந்து இருக்கும்போது அங்கேருந்து அப்படியே யோசிக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம், இவங்களை விடவே கூடாது, கண்டிப்பாக இவங்களை நிம்மதியாக இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக சமைச்சிட்டு இருக்காங்க. அங்கேருந்து பாட்டி வராங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு, நீ ஏமா இவ்வளோ கோவமாக சமைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லு சுந்தரி, இங்கே பாரு, சமைக்கும் போது சந்தோஷமாக சமைக்கணும், இந்த மாதிரி கோவப்பட்டு சமைச்சா அந்த சமையலில் ஒரு டேஸ்ட்டே இருக்காது, சமையல்ன்றதே ஒரு கலை தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே சுந்தரிக்கு கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே என்ன ஆச்சு உனக்கு, உண்மையை சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே வராங்க. வந்து அங்கே நிற்கிறாங்க. நின்னவொடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, என்ன தெரியுமா உங்களுக்கு, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அணு மாசமாக இருக்கா, ஆனால் யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை, அடிக்கடிக்க வாந்தி வருது மயக்கம் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. நான் தான் என் ஃப்ரெண்டு மூலயமா ஒருத்தவங்கள வர வச்சு நாடி பிடிச்சி பார்த்தேன், அவக்க மாசமாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது இவ அமுக்கமாக மாசமாக இருந்துக்கிட்டு வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இருப்பா, இதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே கோவமாக சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஆகாஷ் எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. ஐயோ நல்லா வசமாக மாட்டிக்கிட்டுமே அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் அப்படி யோசிக்கிறாரு. அணுவும் அப்படி யோசிக்கிறாங்க. யாருக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, இப்போ எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னே ராகவ் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க. ஏமா நீ மாசமாக இருக்கன்னு சொல்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்ல, நான் வந்து தாத்தாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாலாம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே எதுவுமே பேசவே இல்லை. அணு அமைதியாக இருக்காங்க. ஏன் அணு நீ மறைச்ச, நீ மாசமாக இருக்கிறது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம் தானே அப்படின்னு அஞ்சலியும் கேட்குறாங்க. அப்பயும் அணு எதுவுமே சொல்லவே இல்லை, அமைதியாக இருக்காங்க. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டாங்களே, இந்த சின்ன அத்தை தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது, தேவையில்லாதல போயிட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்து மாசமாக இருக்காளான்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபியும் டென்ஷன் ஆகுறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, அணுகிட்ட நான் தான் சொன்னேன், ஒரு 2-3 மாதம் எதுவுமே சொல்ல வேண்டாம், எல்லாமே கன்ஃபார்ம் ஆகட்டும் சரியாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலான்னு நான் தான் சொன்னேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அப்படியே ஆகாஷம் அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. ஏன் 2-3 மாதம் ஆனால் தான் சொல்லுவியா, ஏன் அதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டியா, நாங்கள் என்ன கண்ணா போட்டுருவோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி கோவப்படுறாங்க. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க,
இங்கே பாரு எது நடந்ததோ இல்லையோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அனு மாசமாக இருக்கா, அது போதும், புரியுதா? அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். சொல்லலை அதெல்லாம் வேண்டாம். ஆக மொத்தம் ஒரு 3 மாதம் பொறுக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சலி அப்படி கை கொடுக்குறாங்க. ராகவும் அப்படியே கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. ஆகாஷ் எல்லாருக்கிட்டையுமே அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் அப்பாவாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ஆனால் முரளிக்கு மட்டும் அப்படியே கடுப்பாக இருக்குது. என்னது மாசமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடவுளே, அத்தையை நம்ம பார்க்கவே முடியாதே. இதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அனு மாசமாக இருக்காளான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்கள பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறாரு. சுந்தரிக்கா கோவமாக வருது. அப்படியே முரளிக்கிட்ட போய் தனியாக பேசுகிறாங்க. பாத்தியா என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? அந்த அணு மாசமாக இருக்கா, நான் தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன்ல ஏதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீ தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ கடைசியில் என்ன ஆச்சு? என் பையனோட வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. பாத்தியா, என் பையனுக்கு குழந்தெல்லாம் பிறக்கவே கூடாது, அதுவும் அந்த அணு மூலயமா பிறக்கவே கூடாது, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. அத்தை இது என்ன பெரிய விஷயமா, அந்த குழந்தைய அழிச்சிடலாம் விடு அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முரளிக்கு அப்படி பார்க்குறாரு. சரி நானே ஏதாவது ஒரு மருந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து தரேன், நீங்கள் கலந்து கொடுத்துருங்க, ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. உனக்கு என்ன இதை பார்த்தா பெரிய விஷயமா தெரியலையா? அப்படி கலந்து கொடுத்து அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் தானே மாட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. அத்தை அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் யோசித்து கரெக்டான மருந்து தான் உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஏதோ ஒன்று பண்ணு, ஆக மொத்தம் அந்த குழந்தை இருக்கவே கூடாது, கண்டிப்பாக அந்த குழந்தை இருக்கவே கூடாது, நான் ஒத்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சுந்தரி அப்படியே கோவமாக கத்துறாங்க. அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முரளி